நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகாலைகளிலே ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து ஜெபிப்போம். ஏசாயா 55 அதிகாரம் 7 முதல் 9 ஆகிய வசனங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதிகாலைகளிலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன். எப்பொழுது எப்படி நம்ம மனம் திரும்பும் போது தேவன் மன்னிக்கிறார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன் யாரு என்பதையும் அறிந்து கொள்ளணும். உம்முடைய வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் என்று 119 சங்கீதம் 53 எழுதப்பட்டிருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகியாச்சுனால துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் தான்ப்பா இணைந்திருக்கிறீங்க. அதிகாலையில் எத்தனையோ சூழ்நிலையில காலவெளியில் நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிறோம். நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா, என் குடும்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களா, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். யோபனுடைய வாழ்க்கையிலே பயந்து, நான் பயந்த காரியம் என் வாழ்க்கையில் இப்படி ஆயிட்டே அப்படிம்பாரு. நான் பயந்த காரியம் எனக்கு நடந்ததே அப்படிம்பாரு. அதில் என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, என் பிள்ளைகள் என் குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பலி செலுத்துகிறார். இந்த காலவேளையில் நம்ம இணைந்திருக்கோம். நம்முடைய குடும்பங்கள் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? கணவர், பிள்ளைகள், குடும்பத்தில் எல்லாரும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறாங்களா என்பதை நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தால், துன்மார்க்கன் தன் வழியையும் அப்படின்னா, ஒருவேளை குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் மற்றவர்கள் ரட்சிக்கப்படாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ கால வேளையில் செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். இந்த கிருபையின் காலத்தில் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அதிகமாக அதை பற்றி யோசிக்கிறோமோ, என் வீட்டுக்குள்ள எனக்கு சமாதானம் வேணும்னு சொல்லி யோசிக்கிறோமோ, அதே போல் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். வீட்டில் எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் 6 பேர் இருக்கிறாங்கன்னா, இந்த 4 பேரும் 6 பேருமே ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில வேளையில் பிள்ளைகள் பார்த்தா சர்ச்சைக்கே வரமாட்டுக்காங்க. அப்படி நிறைய வீடு இருக்கு. யோபு சொல்லும்போது, யோபு 3 அதிகாரம் 25 நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் பிள்ளைகள் இப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். இன்னைக்கு நிறைய வேளையில் பிள்ளைகள், கணவர், குடும்பம் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்கிறாங்களா, அதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் திரும்பணும் அப்படின்னா எப்படி திரும்பணும்? அழகா எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். இந்த 2 பாயிண்ட்டுமே முக்கியமான பாயிண்ட். ஒரு துன்மார்க்கன் தேவனை மறந்து வாழ்ந்துட்டு இருப்பான். தேவன் இல்லைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பான். இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன் வழியை விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவங்க போகிற வழி அது தப்பான வழின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் துணிகரமாக போயிட்டுருப்பாங்க. அப்போ துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும். அக்கிரமக்காரன் அப்படின்னாலே பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. துணிகரமான பாவம் நடந்துகிட்டே இருக்கும். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும். நம்ம இருதயத்துக்குள்ள நினைவு இருக்குல்ல, அந்த நினைவுல கூட அக்கிரமம் இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். என் இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான இருக்கணும் அப்படின்னா என் இருதயத்தினுடைய நினைவுல அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. அக்கிரமமான ஒரு நினைவு கூட இருக்கக்கூடாது. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருவார். தேவன் ஒரு மனுஷன் மேல எப்போ மனதுருகுவார்? ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றான். துன்மார்க்கன் அப்படின்னாலே கொஞ்சம் பாவத்தை பத்தி சொன்னா நம்ம மக்களுக்கு ஈஸியா புரியும். உலகத்துக்குள்ள பாவம் செழிப்பா இருக்கு. அந்த பாவத்துக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் வெளியில வரணும். ஆமா, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், இதனாலதான் என் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, நான் தான் காரணம், என் குடும்பத்தில் நான் இப்படி கர்த்தரை விட்டு வழி விலகுனால தான் என் குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுன்னு சொல்லி ஒரு மனுஷன் உணர்ந்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும்போது அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனுஷன் மனம் திரும்பணும் அப்படின்னு உடனே உலகத்தில் உள்ள உலக வழிபாடுகளுக்குள்ளேயோ இல்லை ஒரு விக்கிரத்துக்குள்ளேயோ போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. மெய்யான தேவனிடத்தில் வரணும். கர்த்தரே தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய தேவனிடத்தில் வரும்போது, ஆமா, என்னோட வாழ்க்கையில் ஒரு துன்மார்க்கமான ஒரு பகுதி இருந்துச்சு, இந்த செய்தி மூலியமாக எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசினாரு, நான் அந்த காரியத்திலிருந்து நான் மனம் திரும்ப வந்திருக்கேன்ப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னோட அக்கிரம நினைவுகளை கொஞ்சம் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். கர்த்தரிடத்தில் திரும்பினா மட்டும்தான் கர்த்தர் மனதுருகுவார். இன்னைக்கு நிறைய வேலையில இருதயத்தில் யோசிப்பாங்க, அம்மா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் கர்த்தர் பக்கம் திரும்பினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியாது. அதை ஏன் கொஞ்சம் ஆழமாக சொல்ல வேண்டியது அப்படின்னா, சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளி தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு அதிலிருந்து வெளியில வா அப்படிங்க. கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் யாரெல்லாம் வாராங்களோ அவங்களுக்கு தேவன் மன்னிக்கிறார், மனமிறங்குகிறார். அவர் மனதுருகிற தேவன். நம்முடைய தேவன் நம்ம மேல நினைவா இருக்காரு. என் மகன், என் பிள்ளைகள் எப்போ மனம் திரும்பி வருவாங்க? அவர் பொறுமையா இருக்காரு. புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷன் மனம் திரும்பி வரும்போது எல்லாவற்றையும் மறுபடியும் திருப்பி தராரு. துன்மார்க்கனா போயிட்டான், தூரமா போயிட்டான். ஆனா ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு உடனே எங்க அப்பா வீட்டில் நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்பி, நான் உமக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, இனிமேல் உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறது கூட எனக்கு தகுதி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எனக்கு ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறார், மனம் திரும்புகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் பக்கம் எந்த அளவுக்கு நம்ம மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அதுதான் புது வாழ்க்கை, புது சிருஷ்டி. புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? என்னோட வாழ்க்கை ஒரு டர்னிங் பாயிண்ட். நான் பரலோகத்துக்கு நேராக திரும்பிட்டேனா? இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் நான் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டேன். என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேனோ அதுக்கப்புறம் ஆமாம், என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தேன், நான் ஒரு அக்கிரமக்காரனா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், என் நினைவுலாம் அக்கிரம நினைவாக இருந்துச்சு. பைபிள் வசனம் வாசிக்கும்போது ஆமாம், அந்த வசனம் எனக்கு தான்,
என்னோட வாழ்க்கையில் நான் இப்படி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி உள்ளான உணர்விலே ஒரு மனமாற்றம், இருதயத்துக்குள்ளே நினைவுலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளான ஒரு மனமாற்றம். தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, வெளி பிரகாரமாக அல்ல, இருதயத்துக்குள்ளே. அம்மா, இந்த செய்தி மூலியமாக கர்த்தர் என் கூட பேசுறாரு. நான் இஷ்டம் போல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். செல்போன்ல படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். இல்லை, நான் பரலோகத்துக்கு போகணும், என் வீடு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் பக்கம் யாரு மனம் திரும்புறாங்களோ அவங்க மேல மனதுருகுவார், அவர்களை மன்னிக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். சில குடும்பத்தில் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, அவங்க கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, ஆனா நினைவில் ஒரு மாற்றம் இருக்காது. துன்மார்க்கமான வழியை விட்டு மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க. தேவன் ஒரு குடும்பத்தை தொடரணும், மன்னிக்கணும், ஆசீர்வதிக்கணும். அவர் மனதுருகிற தேவன் தான். ஆனால் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினால் மட்டும்தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது ஒரு சின்ன காரியத்தை கொண்டு போவோம். என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் பேரம்பேத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு குடும்பம் ஒரு 5-6 பாயிண்ட், ஒரு 10 பாயிண்ட், ஒரு 20 பாயிண்ட், இது எல்லாத்தையும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போவோம். நம்ம இருதயம் தேவனோடு தொடர்பு கொள்ளும்போது பரலோகத்தில் தேவன் பார்ப்பாரு, இந்த குடும்பத்துல என்ன குறைவு இருக்கு, இந்த குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்கு, இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன தேவை இருக்கு. ஞானமா, ஞானம் தருவார். கிருபையா, கிருபை தருவார். வல்லமையினால நிரப்புவார், பரிசுத்தாவினால நிரப்புவார், கனிகளினால நிரப்புவார். ஒரு குடும்பத்தில் நிறைய தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் எல்லாமே எப்பொழுது எப்படி தேவன் சந்திக்கிறார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்டுக்காக என்னை சொல்றேன். 2015 தான் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்குள்ளே போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறேன். நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா. நான் விக்கிரகத்துக்கு, மாந்திரிகத்துக்கு, மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி 2015 ஜெபம் பண்ணேன். இப்போ 2026, இந்த 11 வருஷம் ஊழியத்துக்கு 10 வருஷம் ஆச்சு. 2016 வந்துட்டேன். இந்த 2016 2026 வரைய கர்த்தர் எப்படி கிருபையாக பாதுகாத்தார் அப்படின்னா அதை சொல்றதுக்கு நாவுகள் பத்தாது. ஊழியம்னா எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் 2015 கடன் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, நிந்தைகள், அவமானங்கள் மத்தியிலே தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சேன். அப்போ துன்மார்க்கன் தன் வழியையும், நான் விக்கிரகத்துக்குள்ளேயும் மாந்திரியத்துக்குள்ளேயும் மனுஷனை நம்பி பணம் கொடுத்து வாழ்ந்துட்டு ஒரு நபர். அப்ப துன்மார்க்கன் தன் வழியையும் அப்படின்னா கர்த்தர் பக்கம் நான் என்னைக்கு மனம் திரும்பி கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சனோ அதான் போட்டிருக்கு. அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும், விக்கிரகத்துக்குள்ள போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆனால் கையில பைபிள் எடுத்து மறுபடியும் வாசிக்கும் போது நான் அக்கிரமக்காரனா, துன்மார்க்கனா, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகினால் இவ்வளவு காரியம் இருக்கா. கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போதுதான் குடும்பத்துக்குள்ளே சமாதானம், குடும்பம் ஆசீர்வாதம். இது எல்லாமே ஸ்டெப்பா வீட்டுக்குள்ளே எப்படி வருது. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் மாந்திரியத்தில் இருக்கும்போது சாபத்தில் வாழ்ந்திருக்கேன். விக்கிரகத்துக்கு பணம் கொடுத்து சாபத்தில் வாழ்ந்திருக்கேன். சாபத்தில் வாழ்ந்த எண்ணிய மறுபடியும் தேவன் ஆசீர்வதித்து 2026 உங்க முன்பா நிப்பாட்டியிருக்கார் அப்படின்னா அதுல என்ன காரணம் இருக்கு? அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல.
நான் கண்ணீரோடு ஜெபித்தேன், தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தினேன். நான் பரலோகத்துக்காக வேலை செய்யணும்னு சொல்லி கேட்டேன். உபவாசத்தோடு இருந்து கேட்டேன். ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி ஆன்லைன் மூலியமாக வேறு தேசத்துக்குள்ளே, வேறு மாவட்டத்துக்குள்ளே, வேறு கிராமத்துக்குள்ளே, வேறு பட்டணத்துக்குள்ளே பல ஜனங்கள் ஆன்லைன் மூலியமாக செய்தி கேட்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும்போது அந்த மனுஷனை கர்த்தர் தொடுறாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, குடும்பத்தை பாதுகாக்கிறாரு, வேலி அடைக்கிறாரு, உங்கள் முன்பாக வந்து நிப்பாட்டுறாரு. அப்போ கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும்போது பரலோகமே செயல்படுகிறது. இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்காக பரலோகம் செயல்பட ஆயத்தமாக இருக்கு. அந்த குடும்பம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இன்னைக்கு நிறையருடைய நினைவுகள் அக்கிரம நினைவுகளாக இருக்குது. அந்த குடும்பம் ஏன் நல்லா இருக்குது? அந்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுறது, பரிசுத்தவான்களை பற்றி தப்பாக பேசுறது, இது எல்லாமே தப்பு தான். கையில் பைபிள் எடுத்து வாசிக்குமா தெரியுது. தேவனை துதிக்கிறோம், தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாதே. நம்மளை துதிக்கிறதுக்காக மட்டும்தான் உருவாக்கியிருக்காரு, சபிக்கிறதுக்கு கிடையாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ரகசியம் தெரிய மாட்டுக்கு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். நம்ம துதிக்கிறதுக்காக பிரித்து எடுக்கப்பட்ட ஜனம், கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர். நம்ம எல்லாருமே பரிசுத்த ஜாதி, ராஜாக்கள், ஆசாரியர்கள். அப்போ நம்ம எப்படி வாழ்ந்தால் தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்? நம்ம வாழ்க்கையில எது இருக்கக்கூடாது, எது தொடரக்கூடாது? துன்மார்க்கமான ஒரு வழியில பேரக்கூடாது, அக்கிரமமான ஒரு நினைவு இருக்கக்கூடாது. அந்த 2 தான் பாயிண்ட். அதுக்கு கீழே கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டால் நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்பட முடியும், நம்ம பரலோகத்துக்கு போக முடியும், நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. இந்த பூமியில கொஞ்சம் வருஷம்தான் நம்ம வாழ போறோம், அதுக்கப்புறம் நித்திய காலமாக அவரோட நம்ம வாழணும். அதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மனம் திரும்பியாச்சு, இல்ல ஆசீர்வாதத்துக்காக. இதெல்லாம் தேவன் எல்லாருக்கும் தந்துருவாரு. ஆனா நிறைய கிஃப்ட் இருக்கு, பரலோகத்துடைய கிஃப்ட் நம்ம இன்னும் முழுசா பார்க்கல. நிறைய குடும்பத்துல டெய்லி நம்ம ஒரு பிரசங்கம் பேசுறோம், அதை கவனிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமானபடி நான் மாறுறேனோ, பரலோகத்திலேருந்து பல விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னா, பரிசுத்தம், நீதி, நேர்மை, உண்மை, அநியாயமான காரியத்தை வெறுக்கணும், அக்கிரமமான நினைவு இருக்கக்கூடாது, துன்மார்க்கனுடைய மனுஷனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், துன்மார்க்கமான நினைவு நமக்குள்ளே வந்துடக்கூடாது. இதெல்லாம் ஏன் வரக்கூடாது அப்படின்னா, நான் பரலோகத்துக்கு போகணும். அப்போ நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு போகணும். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம்தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இந்த செய்தி நம்ம இவ்வளோ நேரம் பேசும்போது, எந்த ஜனங்கள் எந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரோ அந்த இடத்துக்குள்ளே தான் தேவனோட அக்கினி இறங்கி வரும். பரிசுத்த அக்கினி இறங்கி வரும்போது அந்த இடத்துல சத்துருடைய கிரியை இருக்காது. சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படும். சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம் என்பதை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா பல வேளையிலே இந்த பூமிக்குள்ளே, உலகத்துக்குள்ளே, இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே, மாயான உலகத்துக்குள்ளே மனுஷனை நம்பி
எத்தனையோ ஜனங்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. துன்மார்க்கமான சில வழிகளுக்குள்ள போய் அக்கிரமமான சில காரியங்களை பின்பற்றி அதுக்கப்புறம் பார்த்தா வாழ்க்கையில் பார்த்தா நிம்மதி இல்லை. அப்போ தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது எப்படி பேசுவோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருக்கா? கால வேளையில் ஆசீர்வாதம் வேணும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் குடும்பத்தில் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்படணும், நாங்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரம்பி ஜெபிக்கணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் சில குடும்பத்தில் முடியலை. ஏன் முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கும்போது கர்த்தரே சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம நினைக்கிற ஒவ்வொரு நினைவுமே தேவனுக்கு தெரியும். கர்த்தரை விட்டு தள்ளி போகிற நினைவுகளாக இருக்கா, இல்லை கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம இருக்கிறோமா? சில கேள்விகள் சில வார்த்தைகளை பேசும்போது உங்கள் இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசிகிட்டு இருப்பார். பல வேளையிலே நம்ம நினைவு இந்த உலகத்தை சார்ந்திருக்கா, பரலோகத்தை சார்ந்திருக்கா? நான் 2015 2016 கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா விக்கிரத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்த ஒரு நபர், மாந்திரிகத்துக்கு மனுஷனை நம்பி கொடுத்து கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். அப்போ துன்மார்க்கானா ஒரு மனுஷன் வாழும்போது, இந்த கடன்லாம் கஷ்டப்படும்போது, நிந்தைகள் அவமானம் இருக்கும்போது, கர்த்தர் பக்கம் திரும்பும்போது எப்படி திரும்புற அப்படின்னா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, இப்படி தான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப ஜெபிக்க தெரியாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, உங்கள் இருதயம் தேவனோடு முதல்ல கனெக்ட் ஆகணும். பரலோகத்தோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம். பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளும்போது உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம அடிமையாக இருக்கிறோமா, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கா, இதை கொஞ்சம் கண்டுபிடித்தால் குடும்பம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லவென்று, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தரே சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்ம கொஞ்சம்தான் யோசிப்போம். நம்மளை உருவாக்கின தேவனுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல இன்னும் குறையா இருக்கிறோம், நம்மள்ட்ட இன்னும் எந்த காரியம் சீர் பொருந்த வேண்டிய காரியம் இருக்கு, எதுல குணப்பட வேண்டிய காரியம் இருக்கு. நம்ம இருதயத்துக்குள்ளே எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு காரியம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா? நான் எப்போதுமே சில காரியத்தில் சொல்லுவேன், ஒரு பலூன் இருக்கு, ஒரு பலூன்ல ஒரு சின்ன ஹோல் மட்டும் போட்டா போதும், அந்த பலூன் உள்ள எல்லா காத்தும் வெளியில போயிடும். இதே போலதான் வாழ்க்கை. நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹோல் கூட இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கணும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத நினைவுகள், கர்த்தரை விட்டு தள்ளி போகிற வழிகள் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடாது. அதனால சொல்றாரு, கர்த்தர் பக்கம் நம்ம மனம் திரும்பணுமா. கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போது அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார், மனதுருகுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ தேவனிடத்தில் நம்ம மனம் திரும்பும் போது நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தலைமுறை, நம்முடைய வம்சம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்னைக்கு தான் அந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்களா, ஒரு விக்கிர வழிபாடில் இருக்கிறீங்களா, உலக வழிபாடில் இருக்கிறீங்களா, மாந்திரியத்திலையோ ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையில் இருக்கிறீங்களா, போதும். கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும்போது உங்களுடைய குடும்பங்கள் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும். இந்த செய்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார், ஒரு மனுஷன் கிடையாது. ஆன்லைன் மூலியமாக அந்த செய்தி கேட்குறீங்களா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய தொட ஆயத்தமாக இருக்கிறார்.
உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பக்கம் நீங்கள் மனம் திரும்பும்போது இன்னைக்கு உங்களை தொட ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை தொட்டால் போதும், உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மாறிடும். என் வாழ்க்கையில் 2016 என்னை தொட்டார். முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைச்சார். இன்றைக்கி 2026, இந்த 10 வருஷம் எப்படி தான் போச்சு தெரியாது. ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபையாக தந்து பாதுகாத்தார். அதனால் காலை வேளையிலே செய்தி என்னென்ன அப்படின்னா, உங்கள் இருதயம் தேவனோடு கனெக்டிங்கில் இருக்கணும். உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. பிசாசு உள்ளே வர்றதுக்கு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. ஒரு பலூனில் சின்ன ஓட்டம் மட்டும் இருந்தால் போதும், அந்த பலூனில் காற்றுலாம் இறங்கி போயிடும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு கேப் மட்டும் இருந்தால் போதும், அபிஷேகம் வெளியே போயிடும். ஆவியில் நிலைத்திருக்க முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. கையில் பைபிள் எடுத்து வாச தூக்கமாக வரும், ஜெபிக்க முடியாது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க முடியாது. ஏதோ ஒரு மனக்கவலையில் இருப்பாங்க, ஏதோ ஒரு துக்கத்தில் இருப்பாங்க, ஏதோ ஒரு வேதனையில் இருப்பாங்க. அப்படி நம்ம நிறைய காரியம் சொல்லலாம். தேவன் இந்த நாளிலும் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும்போது பரலோகத்தினுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கும். ஹல்லேலூயா. சின்ன ஜெபமணி முடிக்க போகிறேன். உங்கள் இருதயம் தேவன் பக்கம் இருக்கா என்பதை மாத்திரம் ஆராய்ந்து பாருங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்கள் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து மறுபடியுமாக எங்களை ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. மனதுருகிற தேவன், மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறீர்ப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், அவங்களுடைய சந்ததி ஆசிரியப்படணும். குடும்பம் ஃபுல்லாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்பா கழுவப்பட்டு வேலி அடைக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடப்பட்டு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் வேலை அடங்கிய கிருபைகளை தாங்க. குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து நீக்கி கர்த்தர் மறுபடியுமாக குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைக்கப்படட்டும்ப்பா. பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. காண்டாமிருகத்தை பிள்ளை தாங்கராஜா. கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்ப கிருபை செய்யுங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் தொடுங்கப்பா. ஜப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. இருதய மனக்கண்கள் கர்த்தர் திறந்தாங்க. ரட்சிப்பின் வசதி தாங்கப்பா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடணும்ப்பா. தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. கையின் கீழில் ஆசீர்வைங்கப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வைத்து சம்பூர்ணமாக பழுகி பெருக குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கற்பத்தில் நினைக்க யாரெல்லாம் ஜெபிக்கணும் தலைமுறையை ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. குறைகள், குற்றங்கள் இருந்தால் கர்த்தர் மன்னித்து இணைத்து வைங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. டெலிவரிக்காக போகிறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் கரம் தொட்டு சுகம் வேணும்ப்பா, ஆரோக்கியம் வேணும்ப்பா, தீர்காயுசு வேணும்ப்பா. உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. உம்முடைய தழும்புல கரத்தினால கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொடுங்க. கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறாங்க, வீட்டில் வறுமை, தரித்திரம் என்னெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உம்முடைய பாதபிள்ளை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தர் மனம் இறங்குங்க.
இந்த வருஷத்தினுடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களோட சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அதிக அளவில் இணைந்திருக்கிறாங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதத்தின்படி கர்த்தர் கர்த்தர் மனமிறங்கி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கால வேளைகளை தாழ்த்திடும், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய கிருபைகள் தந்த கிருபைக்காக நன்றிப்பா. பரிசுத்தாவியன் வரும்போது பலனடைந்து அப்பா சாட்சியோட வாழ சொல்லிக்கிங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. பிதாவின் சுத்தம் நிறைவேற்ற கிருபை தாங்க. பிதாவுக்கு பிரியமானபடி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. சத்தியத்தை அறிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க கிருபை தாங்க. தேசத்தில் உள்ள எல்லாருக்காக ஜெபிக்க கிருபை தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. படிப்புக்குள்ள தேவைகளை எல்லாவற்றுக்கத்தை சந்திங்க. காலேஜ் படிக்கிறாங்கப்பா, அதுக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. நிறைய குடும்பத்தில் கடன் இருக்குது. அந்த கடனை கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தர் மாற்றித்தாங்க. தேவைகளை கர்த்தர் சந்திங்க. விவசாயத்தில் இருக்காங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிங்க. வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க, கம்பெனிக்கு புறப்படுறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலை வேளையில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக பல இடத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற பகுதியில் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டி பாதுகாத்து விடுங்க. பகலில் அக்னி ஸ்தம்பம், இரவில் மேகஸ்தம்பம் கர்த்தர் என் கூட வருகிற கிருபைக்காக உமக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. உம்முடைய பாதபிள்ளை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளே அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியன் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்ப்பா. தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம், எங்களோட வாழ்க்கையில் மாயான காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போகிற அருவருப்பான காரியம், தீட்டான காரியம் எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா குடும்பத்திலும் தேவ சமாதானத்தை கட்டளிடுங்க. எல்லா தேசத்துக்குள்ளுமே தேவ சமாதானத்தை கட்டளிடுங்க ராஜா. இணைந்துகிற குடும்பங்கள் வேறு வேறு பட்டணத்தில் வேறு வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல தேவ சமாதானத்தோடு இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. வேலைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்கப்பா. எந்த பட்டணத்தில் ஜெபிக்கிறாங்களோ அந்த பட்டணத்துக்குள்ளே கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும்ப்பா. கர்த்தர் பிள்ளைகளை தொடுங்கப்பா. இருக்கிற இடத்துக்குள்ளே கர்த்தர் விசேஷமாக பிள்ளைகளை தொட்டு உயர்த்துங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்கள் பாதபிள்ளை தாழ்த்த துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியம் ஜெபம் பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்து பிரியமானவர்களே, தேவனர்களே இப்போ மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.